வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம செலரி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தரலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றது அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதேமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தரலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, புளி ஒரு சின்ன துண்டு, மல்லி இலை கொஞ்சம், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, 2 சிகப்பு வத்தல், 2 பச்சை மிளகாய், செலரி நம்ம ஒரு கட்டு எடுத்துக்கிடலாம். இந்த செலரியை நம்ம நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு இதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நம்ம நறுக்கிக்கலாம். கீழே உள்ளது நமக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டெம்மெல்லாம் சின்ன சின்னதாகவே கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். அதெல்லாம் நம்ம கீழே போட வேண்டாம். இந்த செலரி இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ் வெஜிடபிள் ஷாப்லலாம் கிடைக்குது. அதனால் நம்ம கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சட்னிலாம் செஞ்சு சாப்பிட்லாம். அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம மீத உள்ள எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கிடலாம். இப்போ இதை நறுக்குனதுக்கப்புறம் நம்ம சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இது எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்துட்டேன். ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இதில் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துடலாம். இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இந்த இஞ்சி ஃப்ரை ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் தோல் உரித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதையும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி ரொம்பவே குயிக்காக ஃப்ரை ஆயிரும். இப்போ உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற செலரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம புளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தாளிச்சிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் சிகப்பு வத்தலை சின்ன சின்ன துண்டாக பிச்சு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம சட்னியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான செலரி சட்னி ரெடி ஆகிட்டு இதை நம்ம இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்லாம்.
இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதேமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தர்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.